ஜனனி வர வர தேவையில்லாம பேசி பிரச்சனை பெருசாகிட்டே இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே போனவள அண்ணன் தான் தேவையில்லாம உள்ள கொண்டு வச்சாங்க. அவ கண்ணு முன்னாடியே நம்ம காரியத்தை சாதிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவ உள்ள வந்து கொடையிறா, நம்ம வெளியே நிக்கிறோம். எல்லாம் மொத்தமா முடிச்சு விட்டுருங்க. ஏய் சார் அவசரப்படாதீங்க. இந்த நேரத்தில் தான் சார் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கோர்ட்டில் வர ட்ரையல் வரப்போகுது. அப்போ நமக்கு எதிராக யாரும் சாட்சி சொல்லிடக்கூடாதுல்ல. ரொம்ப கவனமாக இருக்கணும் சார். அவங்க கோர்ட்டுக்கு வராமல் இருந்தாலே பிரச்சனை இல்லாமல் போயிடும். அங்கே வந்து மனசு மாறி எதையும் குழப்பி விட்டுறக்கூடாது சார். ஜனனி கூட இருந்தால் மற்ற 3 பேர் மனசையும் மாற்றி விட்டுருவா. கூட இருக்க வேண்டாம், வெளியில் அனுப்பிடலான்னு பார்த்தா அந்த கலெக்டரோட சேர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா சார். அதனால இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக நாம் எடுத்துகிட்டு போகணும் சார். டாக்டர் அண்ணனுக்கு இப்போ எப்படி இருக்கு? குணசேகர் சார் நல்லா இருக்காரு. ப்ரெஷர் ஹெவியாக இருந்துச்சு. இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டாரு. ஒரு பிரச்சனையும் இல்லை சார். நீங்கள் எப்போ வேணாலும் அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். சார் ஒரு 2 நாள் ஐசியூலயே இருக்கட்டும். எதுக்கு சார்? அவர் தான் நார்மல் ஆயிட்டாரு. அப்புறம் எதுக்கு ஐசியூல வைக்க சொல்றீங்க? இருக்கட்டும் சார். அவரும் 2 நாள் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். அவருக்கு பாவம் ஏகப்பட்ட டென்ஷன் சார். வீட்டில் சூழலும் ரொம்ப சிக்கலாக இருக்கு. சும்மா இருக்கிறவரை வம்பிழுத்து டென்ஷன் ஆக்குறாங்க. இங்கே இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பார். இருக்கட்டுமே சார். ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் எப்படி சார் ஐசியூல வைக்க முடியும்? டாக்டர், அதுக்கு என்ன செலவாகுதோ அதை நாங்கள் பே பண்ணிடுறோம். சரியா? பணம் கட்டுற அளவுக்கு வசதி இருக்குன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கலாமே சார். ஹாஸ்பிட்டல் எதுக்கு தங்கணும்? கொஞ்சம் இருங்க சார், நான் சொல்கிறேன் சார். இந்த பெரிய மனுஷங்களை எல்லாம் போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நெஞ்சு வலி வந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து தங்க மாட்டாங்களா? ஆமாம். உங்கள் ஹாஸ்பிட்டலையும் அந்த மாதிரி நிறைய பேர் தங்கியிருப்பாங்களே. நிறைய பேர் வந்து தங்கியிருக்காங்க சார். அவங்களுக்கும் குணசேகரன் சாருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். அவங்க சமூகத்தில் அரசியல் பண்றவங்க, சார் குடும்பத்துக்குள்ளேயே அரசியல் பண்றாரு. இதுவும் நல்லதுக்கு தான் சார். நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது புரியுது சார். பட் எமர்ஜென்சி பேஷண்ட் வந்தா கஷ்டமாயிடுமே சார். சார் எமர்ஜென்சின்னு இந்த ஹாஸ்பிட்டலுக்கா வராங்க? ஆமா சார், நிறைய பேர் வராங்க. எங்களுக்கு ரெகுலர் பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அத வர்றப்ப பாத்துக்கலாம் சார். அதான் அவர் தம்பியே சொல்லிட்டாரு, பில்ல பத்தி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஒரு 2 நாள் சார் இங்கேயே இருக்கட்டுமே. சரி, இருக்கட்டும். அப்படியே நீங்க இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும். என்னது? அது வேற ஒண்ணும் இல்லை சார். அவர் வீட்டுல இருந்து மத்தவங்க லேடிஸ், அவர் பசங்க யாராவது வந்து கேட்டா கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க சார். இதெல்லாம் ரிஸ்க் சார். சார் ரிஸ்க் எடுத்தாதானே சார் நாம வாழ்க்கையில முன்னேற முடியும். உங்களுக்கு தேவையானதை தம்பிங்க பார்த்துப்பாங்க. ஏதோ பார்த்து செய்யுங்க. சார் ப்ளீஸ். ஓகே சார், நான் பார்க்குறேன். தேங்க்யூ சார். நாளை காலையில் இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் சார். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, சொல்றேன். அதை நீங்க முடிவெடுத்து செயல்படுத்துங்க. அக்கா, அக்கா கொஞ்சம் ஏதேனும் சாப்பிடுங்க. இங்க இருங்க, வெறும் வயிறா இப்படி கிடக்க கூடாது. மாத்திரை போடணுமா இல்லையா? இங்க இருங்க, பேசி நம்ம சரி பண்ணிக்கலாம். இங்க இருங்க, நான் என் புருஷன்ட்ட கேட்டு சொல்றேன். இல்ல கதர்ட்டையாவது மறுபடியும் பேசுவோம். எந்த ஆஸ்பத்திரியில இருக்காருன்னு விவரத்தை கேட்போம். கேட்டுட்டு போய் பார்க்கலாம். நீங்க சங்கடப்படாதீங்க. இங்க இருங்க, போகணும் பார்க்கணும்னா தெம்பா இருக்கணுமா இல்லையா? கொஞ்சம் போல சாப்பிடுங்க. இங்க இருங்க, ஜனனிட்ட நான் பேசுறேனே. அக்கா, சாப்பாட்டு மேல கோவத்தை காட்டக்கூடாது. அக்கா சரி, இங்க இருங்க, நான் இங்க வச்சுட்டு போறேன். அப்புறமா சாப்பிடுங்க கொஞ்ச நேரம் சென்று.
ஜனனி, நமக்குள்ள முரண்பாடு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா இப்ப வந்துருச்சோன்னு பயமா இருக்கு. அதுக்கு காரணம் உங்க பக்கம் இருக்கிற குழப்பமான மனநிலை தாங்க. முழுமையா எப்பவுமே உண்மையை ஜீரணிக்கிறது கஷ்டம்தான். ஆனா இத பத்தியெல்லாம் பேசியாக வேண்டிய சூழ்நிலை இப்ப வந்திருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் இருக்கிறப்போ நிச்சயம் இந்த மாதிரி முரண்பாடெல்லாம் வரதான் செய்யும். நீ சொல்ற மாதிரி எந்த முரண்பாடும் இல்லாம ஒரே நிலைமையில இருக்கிறதுக்கு இது ஒன்றும் தியான மண்டபம் இல்லதான். நம்ம 4 பேரும் ஒரே மனநிலையில இருக்கிறவங்களும் கிடையாதுதான். ஆனா நம்ம 4 பேரும் நிறைய கருத்துல ஒத்து போயிருக்கோம். நமக்குள்ள எந்த முரண்பாடும் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருந்திருக்கோம். ஆனா இப்ப அது எங்களால வந்துருச்சுன்னு சொல்றியா? நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் தான் அதுக்கு காரணம். ஆனா இது இல்லாம குடும்பம் இல்லதானே ஜனனி? அக்கா, திரும்ப திரும்ப இது எல்லாத்தையுமே மறந்துடலாம். இப்படியே இந்த குடும்பத்தை எப்படியாவது எடுத்துட்டு போயிடலாம், பரவாயில்ல அப்படின்ற மனநிலைமையிலேயே நீங்க இருக்கீங்க அக்கா. சரி, எனக்கு புரியுது. ஆனா ஜனனி, ஒன்னு கேக்குறேன், நீ எப்படி அதை தீர்மானிக்கிற? இது சைக்காலஜி. ஒருத்தரை ஈஸியா அனலைஸ் பண்ணிட முடியும்.